ஷின்காலியான் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல அந்த ஏஐ ரோபோட் அந்த ஸ்டேரை புடிச்சு திட்டிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஷின்காலியான் ரோபோட்டை பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம ஹீரோவும் ஷின்காலியான் ரோபோட்டை ஓட்டுறதுக்காக ரெடி ஆயிட்டான். அவனுக்கான ஷூட்டை போட்டு ரெடி ஆயிடுறான். அன்னோன் ரோபோட்ல கண்டிப்பா அழிச்சே ஆகணும், இல்லனா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷின்காலியானை கண்ட்ரோல் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ஒரு ஷின்காலியானும் போற வழியிலேயே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டா கம்ப்ளீட் ஆன உடனே பேட்டில் ஃபீல்ட்ல வந்து இறங்கிரும். உடனே ரெண்டு ரோபோட்டும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால அந்த அன்னோன் ரோபோட்டை அடி வாங்கிடுவான். இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த ரோபோட் திருப்பி அடிக்க முடியாது. அந்த ஒரு அன்னோன் ரோபோட் இவன் அசால்ட்டா தூக்கி வீசிரும். நம்ம ஹீரோவும் அடி வாங்கி மயங்கி விழுந்துருவான். அப்போ அந்த ஒரு நேரத்துல அவங்க அக்கா ஞாபகம் அவனுக்கு வரும். அவனோட அக்கா இவன்ட்ட பேசுறத நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவான். அப்போதான் அவன் ஃபைட்ல இருக்கான் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வரும். அவனுக்கு பவர் பத்தாதனால இன்னும் கொஞ்சம் ரோபோட் பார்ட்ஸ் அனுப்பி விடுவாங்க. அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி எப்படியும் அந்த அன்னோன் ரோபோட் அழிச்சிருவான். அந்த பேட்டில்ல இவன் ஜெயிச்சவனே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு நேரத்துல திடீர்னு நம்ம ஹீரோ மறுபடியும் மயக்கம் போட்டுருவான். ஏன்னா சண்டை போட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அந்த பொண்ணு அவனோட ஃப்ரெண்டும் தான் அங்க இருப்பாங்க. அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்டு கொஞ்சம் வினோதமா தான் நடந்துக்குவான். முன்னாடி பேசுற மாதிரி ஹீரோட்ட பேசிட்டு இருக்க மாட்டான். இந்த ஒரு பொண்ணு ஹீரோட நீ நல்லா தான் ஃபைட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அதுவே இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி இருப்பான். அடுத்த நாள் காலையில ஆயிரும், ஸ்கூலுக்கும் வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு ஹீரோட ஃப்ரெண்டு இவன்ட்ட சரியாவே பேச மாட்டான். அந்த ஒரு நேரத்துல நம்ம ஹீரோவை பாக்கறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பானா, ரெண்டாவதா பிறக்கிறவங்க எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு அண்ணா இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சார் அங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ERDA அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த ஒரு இடத்துல அவன் நேத்து எப்படி பேட்டில் பண்ணா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோட ஏஐ ஷேர் கிட்ட பேசணும்னு சொல்லும். அதாவது அதை நேவின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஒரு ஷேரை பிடிச்சி பயங்கரமா கத்தும். இது வரைக்கும் ஃபைட்டே பண்ணாதவனா ஃபைட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு பிடிச்சி திட்டிட்டு இருக்கும். இந்த நேவி எங்க அக்கா எனக்கா உருவாக்குனாங்க அப்படின்னு ஷேர்கிட்ட சொல்லுவான். அந்த ஒரு ஷேரும் இவன்ட்ட உங்க அக்கா இன்னும் இறந்து போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா அவங்க அக்காவும் முன்னாடி ERDAல இருந்திருப்பாங்க. அது இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவனே ERDAல சேர சொல்லுவாரு. அதுல சேரலாமா வேணாமான்னு அடுத்த நாள் முடிவு பண்ணிட்டு வருவான். ERDAல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவான். எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 3யோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.